அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் நாடி வாருங்கள். பகிர்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள். மகிழ்தமிழ் 25வது பாடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் நலம்தானே? வாருங்கள், இன்றைய பாடத்திற்கு செல்வோம். இது என்னவென்று தெரிகின்றதா? ஆம், நாம் பேசுவதற்கும் உணவை உண்பதற்கும் வாயைத்தான் பயன்படுத்துகின்றோம். வாய் எனும் சொல்லில் ஈ எனும் எழுத்தை அறிமுகம் செய்கின்றோம். வாய். அம்மா நெற்றியில் பொட்டு வைப்பார் தானே? பொட்டு எனும் சொல்லில் போ எனும் எழுத்து அறிமுகப்படுத்தப்படுகின்றது. பொட்டு. நமக்கு நோய் வந்தால் வைத்தியரிடம் செல்வோம். வைத்தியர் எனும் சொல்லில் வை எனும் எழுத்தை அறிமுகப்படுத்துகின்றோம். வைத்தியர். நீங்கள் அமர்ந்து படிப்பதற்கும் எழுதுவதற்கும் பயன்படும் இது மேசை. மேசை எனும் சொல்லில் மே எனும் எழுத்தை அறிமுகம் செய்கிறோம். மேசை. தாவரங்களில் இலை உணவு சமைப்பதற்கு பயன்படும். பெரும்பாலும் இது பச்சை நிறத்தில் இருக்கும். இலை எனும் சொல்லில் லை எனும் எழுத்தை அறிமுகம் செய்கிறோம். இலை. இன்று நாம் கற்ற சொற்களிலிருந்து வேறு புதிய சொற்களை காண்போமா? ஈ, பாய், தாய், சே, வாய். போ எனும் எழுத்தில் பொட்டு, பொடி, பொங்கல், பொறி. வை எனும் எழுத்தில் வைகறை, வைக்கோல், வைத்தியர், வைரம் எனும் சொற்களை அறிந்தோம். லை எனும் எழுத்தில் சிலை, விலை, வலை, அலை எனும் சொற்களை அறிந்தோம். தொடர்ந்து இதுவரை கற்ற எழுத்துக்களை கொண்டு வாக்கியங்களை காண்போம். வாருங்கள். தாய் பாய் விரித்தார். வலையில் சிலை சிக்கியது. சர்க்கரை பொங்கல் இனித்தது. வைத்தியர் வைத்தியம் பார்த்தார். மேகம் கருத்தது. இடி இடித்தது. அலை வீசியது. வலை விரித்தான். சிலை சிக்கியது. விலை சொன்னான். வைகறை காலம். வைத்தியர் வந்தார். வைர மோதிரத்தை வைக்கோலில் தேடினார். பொங்கல் பானையில் பொட்டு வைத்து பொங்கிய பாலில் ஏலப்பொடி தூவி மணக்கும் பொங்கல் சுவை சுவை. மேகம் கருத்தது. தூறல் போட்டது. மேனியில் பட்டது.
குடை விரித்து மேட்டைக் கடந்து வீட்டை அடைந்தாள். இன்று நாம் கற்ற புதிய எழுத்துக்களை மீட்டுணர்வோம் வாருங்கள். ஈ, பொ, வை, லை. இத்துடன் மகிழ்தமிழ் பாடம் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.